நமஸ்தே. அனைவருக்கும் உளமார்ந்த வாழ்த்துக்கள். உலக சுகாதார சபையின் 78வது அமர்வில் நண்பர்களே, இந்த ஆண்டின் உலக சுகாதார சபையின் தலைப்பு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு உலகம், ஒரு சுகாதாரம். இந்தியாவின் நோக்கம் உலக சுகாதாரத்தின் ஒருங்கிணைந்த பார்வையை பிரதிபலிக்கிறது. நான் 2023 இந்த கூட்டத்தொடருக்கு உரையாற்றும் போது நான் உரையாற்றினேன். ஒரே பூமி, ஒரே சுகாதாரம் பற்றி. ஒரு ஆரோக்கியமான உலகின் எதிர்காலம் அது சார்ந்துள்ளது. உள்ளடக்கிய ஒன்றிணைந்த பார்வை மற்றும் ஒத்துழைப்பு. நண்பர்களே, இந்தியாவின் சுகாதார மாற்றங்களின் அடிப்படையாக உள்ளடக்கம் அமைந்துள்ளது. நாம் செய்கிறோம். ஆயுஷ்மான் பாரத் என்பது மிகப்பெரிய மருத்துவ காப்பீட்டு திட்டம். இது உலகளவில் மிகப்பெரியதாகும். இது உள்ளடக்குகிறது. இந்த திட்டத்தின் கீழ் 580 மில்லியன் மக்களுக்கு இலவச சிகிச்சை வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் சமீபத்தில் மேலும் விரிவுபடுத்தப்பட்டது. 70 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர். நாங்கள் ஆயிரக்கணக்கான சுகாதார மற்றும் நலக்கூடங்களின் வலையமைப்பு உள்ளது. அவை புற்றுநோய் போன்ற நோய்களை கண்டறிந்து பரிசோதிக்க உதவுகின்றன. சர்க்கரை நோய், உயர்ந்த இரத்த அழுத்தம் போன்றவை. ஆயிரக்கணக்கான பொது மருந்துகள் கிடைக்கும். கருத்துக்கள் சந்தை விலையை விட மிகவும் குறைவான விலையில் மருந்துகள் கிடைக்கின்றன. உறுப்பினர்களே, தொழில்நுட்பம் சுகாதார தீர்வுகளை மேம்படுத்த முக்கிய பங்களிப்பு வழங்குகிறது. நாங்கள் கண்காணிக்க டிஜிட்டல் தளம் உள்ளது. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு தடுப்பூசி. கோடிக்கணக்கான மக்களுக்கு டிஜிட்டல் சுகாதார அடையாளம் உள்ளது. இதன் மூலம் நாங்கள் நன்மைகளை ஒருங்கிணைக்க உதவுகிறோம். காப்பீடு, பதிவுகள் மற்றும் தகவல்களை ஒருங்கிணைக்கும் செயல்முறை. கொலை மருத்துவத்துடன் எவரும் மருத்துவரிடமிருந்து அதிக தூரத்தில் இல்லை. எங்கள் இலவச தொலை மருத்துவ சேவை 340 மில்லியனுக்கும் அதிகமான ஆலோசனைகளை சாத்தியமாக்கியுள்ளது.